நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி ஷோ தான் சொல்லணும். நம்மளுடைய அதிகபட்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் இப்போ இதுலேயே செலவாகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீகேப்ஸ் பார்க்குறவங்களே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஷோவாக கூட வந்து குக் வித் கோமாளி ஷோ வந்து மாறிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிரிப்பு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போடா வரும் அடுத்த சீசன் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஐபிஎல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஐபிஎல்லை நம்ம எப்படி வருஷம் வருஷம் எதிர்பார்ப்போமோ அதை மாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குன்னு தான் சொல்லணும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு நடுவர்கள் சரி, ஒரு தொகுப்பாளர்கள் சரி, அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் சரி, ஸோ வந்து யாருமே அவங்களுடைய பங்கை வந்து விட்டு தராமல் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங்லேருந்து ஒரு காமெடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த மக்களுக்கு தான் அதுக்கான பெரிய பெரிய ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு அடுத்த சீசன் வந்தாச்சுங்க, சீசன் 5 வந்தாச்சுங்க குக் வித் கோமாளி ஷோவில், ரெடியாக இருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே சொல்லிட்டாங்க நம்ம விஜய் டிவி அவர்கள். ஸோ என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்தாலுமே ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸில் இதில் இருக்குன்னு தான் சொல்லணும். சின்னது கூட சொல்ல முடியாது, நம்ம பெருசாகவே அது வந்து நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தா அவருக்கு பதிலாக அவருடைய இடத்த நிரப்புறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். அது நம்ம ஷோ பார்க்க அந்த ஷோ இதுவாக டெலிகாஸ்ட் ஆக நமக்கே தெரிஞ்சிடும். சரி, நம்மளுடைய நடுவர்கள் தான் மாறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா போட்டியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக எடுக்கக்கூடிய ஆட்களை தான் எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு கூட பேசியிருக்கு. எப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக் வித் கோமாளி ஷோவில் வரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்து பரவிட்டுருக்கு. அது வதந்தியா உண்மையா அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியாது. பட் அவங்களா சொல்கிறதுனால, அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால மேபி உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு தானே தெரியணும். நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக் பாஸ் புகழ் அவங்களுடைய ரொம்பவே அது அம்மா பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்திருக்காங்க. அதாவது நம்ம வத்திக்குச்சி வனிதா அவர்கள் பற்றி தான் சொல்கிறோம். வனிதா அவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொண்ணு வந்து இப்போது இந்த குக் வித் கோமாளி ஷோவில் வந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, அவளுக்கு டேட்ஸ் இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளூ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சொன்னது நம்ம வனிதா இல்லையா, ஸோ வத்திக்குச்சி மாதிரி நம்ம அதை பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம இதில் எதிர்பார்க்கும் போது இது ஒரு மினி பிக் பாஸாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க இந்த ஷோவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் அங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வல்லவன்